கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். பாருங்க, நம்ம தொடர்ச்சியா விதைப்பும் மறுப்பும் அப்படிங்கிறத குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறத நம்ம தியானத்துக்குள்ள செல்றதுக்கு முன்னாடி நம்ம ஆண்டவரிடத்துல இந்த ஜெப வேலையை ஒப்பு கொடுக்கும். இந்த வேலையில நீங்க இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் என்னோடு கூட ஜெபியுங்கள். அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். பரலோகத்திலிருந்து தேவன் எங்களை நோக்கி பார்க்கிறீர். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்த நல்லவராய் இருக்கிறீர். இந்த வசனத்தின் அர்த்தங்களை விளங்கிக் கொள்ள எங்கள் வாழ்க்கையில நாங்கள் சகலத்திலும் ஆசீர்வாதமாய் வாழ எங்களுக்கு வழிகாட்டும். ஒருவருக்கே துதி கனம் மகிமை யாவற்றையும் நிறைவேற்றி இயேசுவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுக்கிறோம் பிதாவே, ஆமென். பாருங்க, விதைப்பும் மறுப்புங்கிறதுலாம் நம்ம தொடர்ச்சி ஆசீர்வாதத்தில் வாடுறது எப்படி, நன்மை விதைச்சா நன்மை தான் நம்ம அறுவடை செய்வோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து கொண்டுட்டோம். நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் சென்ற மாதத்தில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சென்ற பகுதியில் இந்த வெள்ளிக்கிழமை போதனையில் என்ன கொடுத்துருக்கோம், புது சிருஷ்டி மேலே சாபம் பலிக்குமா, நம்ம மேலே அது வேலை செய்யுமா அப்படிங்கிறத நம்ம போட்டிருந்தோம். அப்போ எப்போல்லாம் அது வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தா, தலைமுறை சாபம்னு ஒன்று இருக்குது, நியாய பிரமாணம் சாபம்னு ஒன்று இருக்குது. காரணமே இல்லாமல் கிட்ட சாபம் தங்காது, அப்போ காரணத்தோடு இருந்தால் தங்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை கேளுங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம மேலே இருக்கிற இத்தனை சாபங்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நீக்கி போட்டுட்டார். அதே போல் நம்ம சென்ற பகுதியில் பார்க்கும்பொழுது என்ன காரியத்தை சொல்லியிருந்தோம்னா, ஆண்டவர் வழிகாட்டுற வழியில் நம்ம நடக்கும் பொழுது, அவர் சொல்கிற காரியங்களை ஃபாலோ பண்ணும் பொழுது நம்ம வாழ்க்கையில் சாபம் செயல்படாது, சில ஆவிகளின் கிரியும் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்காது அப்படிங்கிறத கூட பார்த்துருக்கோம். அது சென்ற வாரத்தோட பகுதி நம்ம யூடியூப்பில் வர முடியல. அதனால இதில் நம்ம அந்த சில காரியங்களை நம்ம இதில் பார்க்கலாம், தியானிப்போம். அப்போது மற்றவர்களை கஷ்டப்படுத்தும் பொழுது, மன்னிக்காமல் இருக்கும் பொழுது, நம்ம ஆசீர்வாதிக்காமல் இருக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன பண்ணுது, சாபங்கள் கிரியை செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா இது ஒரு பிசாசின் கிரியை. இந்த சாபம் எப்படி வேலை செய்யுது நிறைய பேருக்கு தெரியல. இது ஒரு டிமோனிக் அட்டாக் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். சில ஆவிகளின் தந்திரங்கள் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு நம்ம அதை விரட்டணும். நிறைய பேருக்கு என்ன மனதில் தோன்றுறது அப்படின்னு பார்த்தா, இயேசு நாமத்தில் பிசாசை விரட்ட முடியுமே. மார்க் சுவிசேஷ புத்தகம் 16:17 சொல்லியிருக்கு, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் பிசாசுகளை துரத்த சர்ப்பங்களை எடுக்க இப்படியெல்லாம் ஆண்டவர் நம்மளுக்கு இவ்வளோ அதிகாரம் கொடுத்துருக்காரு. அப்போ நம்ம தடுத்து விட்டுடலாமே, நம்மளுக்கே சாபம் வேலை செய்யுது அப்படிங்கிற கேள்விகள் இருக்கும். ஆனால் எல்லா பிசாசும் இயேசு நாமத்தில் போகிறது கிடையாது. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ சில நடவடிக்கைகள் 19:15 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 13-16 வரைக்குமே வீட்டில் வாசித்து பாருங்கள். சில மந்திரவாதிகள் அவங்க என்ன பண்ணுறாங்க, தேசாந்திரிகளாக சுற்றி திரியும் பொழுது பவுல் விரட்டுற இயேசு நாமத்தில் பிசாசு நிற்போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் துணிஞ்சு விரட்ட பார்க்குறாங்க. அந்த டிமானிக் காரியங்கள்லாம் என்ன பண்ணுது, இவங்க மேலே இவங்கள மேற்கொண்டுட்டு, அப்போ இயேசு நாமத்தில் போகணும் யார் வேணாலும் சொன்னால் போயிடாது. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். என்னங்க இது, இயேசு நாமத்துக்கு வல்லமை இல்லை, அதுதான் நம்ம இங்கே புரிந்து கொள்ளணும். இயேசு நாமத்துக்கு வல்லமை இருக்குது. ஆனால் நம்ம என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டு பிசாசோட கூட கை கோர்த்துக்குன்னு பிசாசு போமா. அப்போ இதெல்லாம் நம்ம விளங்கி கொள்ளணும், புரியுதுங்களா? அப்போது நம்ம வீணில் ஒரு காரியத்தை செய்யவே கூடாது. யாத்திரா புஸ்தகம் 20 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய நாமத்தில் வீணில் வழங்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 9:25-29 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, செவிடும் ஊமையுமான ஒரு ஆவி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரட்டுறாரு. அவர் விரட்டுறதுக்கு முன்னாடி அவருடைய சீஷர்கள் கிட்ட இந்த தகப்பன் தன்னுடைய மகனை கொண்டு வரும்பொழுது என்ன ஆகுது, அவங்களால அதை விரட்ட முடியல. அப்போ இந்த தகப்பனுக்கு ரொம்ப வருத்தம் ஆகுது. என்னடா இது, எப்போதான் என் பிள்ளைக்கு விடுதலை கிடைக்கும்னு இயேசு வராரு, அவர் விரட்டுறாரு, அது போயிடுது. அப்போ இந்த சீஷர்களுக்குள்ள ஒரு டவுட் வருது, உங்கள் நாமத்தில் எவ்வளோ விஷயம் செஞ்சுருக்கோம், ஆனால் ஏன் இந்த பிசாசை எங்களால் விரட்ட முடியல அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லித்தராரு, இவ்வகை திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட், இந்த மாதிரியான பிசாசு ஜபம் உபவாசம் இதில் மட்டும்தான் போவோம் அப்படிங்கிறாரு. என்ன மாதிரி உபவாசம் அப்படிங்கிறத நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அருமையாக சொல்லி தருவார். ஏசாயா 58:6-7 வசனங்களில் இந்த மாதிரி உபவாசம் இருக்கே, அதில் 8 காரியம் இருக்கும். வீட்டில் வாசித்து பாருங்கள்.
நான் சொன்ன இந்த வழியில எனக்கு பிடித்த எனக்கு உகந்த உபவாசம் இருக்கியா, அப்போதான் இந்த மாதிரியான பிசாசு போகும். அப்போ எல்லா பிசாசையும் சட்டுன்னு நம்ம இயேசு நாமத்தில் விரட்டிட முடியாது. சில காரியங்கள் நம்மை சரிப்படுத்தி கொண்டு நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டு நம்ம கிறிஸ்து நம்மளுக்குள்ள வாசம் செய்யும்போது அவர் வைத்த வழியில நீதியின் பாதையில நடக்கும் பொழுதுதான் அந்த பிசாசு என்ன பண்ணாது, அது ஸ்டாண்ட் எடுக்காது. இல்லைன்னா அது என்ன பண்ணும், ரூல் பேசும். அது இவனே சரியில்லை, இவனே பிசாசோட கை கோத்துருக்கான், இவன் விரட்டினா நான் போயிடுவேனா, இவன் எனக்கு ஃப்ரெண்டு மாதிரியாச்சு அப்படிங்கிற காரியங்களை தான் அது பேசும். இதையெல்லாம் நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். எபேசியர் நிருபம் 6:10-18 வாசி பாருங்க. நம்ம போராட்டம் எதிர்கொள்ள இருக்கோம் இந்த உலகத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானத்துத சேனைகள் மூலமா நம்மளுக்கு நிறைய காரியங்கள் இருக்கு அப்படிங்கிறத அந்த அதிகாரம் முழுக்க எழுதியிருக்கு பாருங்க. நீங்க அதெல்லாம் வாசிங்க. அப்போ இந்த பலத்து இருக்கிற இந்த காரியங்களை, இந்த பலமான ஒரு காரியங்களை என்னால் ஜெயிக்கவே முடியாது. நான் புது சிருஷ்டியா, சரியான சாபம் வேலை செய்து கொண்டே இருக்குமா, நான் கடைசி வரைக்கும் இந்த சாபத்துக்குள்ளே தான் வாழணும்னா கிடையாது. நம்ம அதை புரிந்து கொள்ளணும். எப்படியெல்லாம் நம்ம வாழ முடியும், ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லித்தரார். அதை தான் ஆரம்பத்தில் ஒரு வசனம் வாசித்தோம் இல்லையா, பரிசுத்தமானதை நாய்களுக்கு கூடாதுன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா நம்ம புரிந்து கொள்ளணும். எது பரிசுத்தம் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்றாருன்னு பார்த்தா எல்லாமே பரிசுத்தம். இறைமையாக எழுதின அந்த தீர்க்க தரிசன புத்தகத்தில் 1 அதிகாரத்தில் 5வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை கருவில் உருவாகும் பொழுதே உன் தாயின் வயிற்றிலிருந்தே நான் உன்னை பரிசுத்தமாகிட்டேன்றாரு. அப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி, இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, நீங்க பிறக்கும் பொழுதே ஆண்டவரால் அவருடைய தூதர்களால் பாதுகாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு தான் பிறந்தீங்க. ஆனால் சில காலங்கள் உங்களுக்கு அவரை தெரியல. இப்போ இன்னைக்கு அவரை தெரிந்து கொண்டீங்கன்னா நல்லா புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்குள்ள கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். யோவான் 1 யோவான் 2:16 வாசி பார்த்தீங்கன்னா, ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை அப்படிங்கிற காரியங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் எங்கிருந்து வருதான், உலகத்துல இருந்து வருது. இந்த மாதிரி சில பெருமை உனக்குள்ள வந்துருச்சுன்னா என்ன ஆகுதுன்னா, பெருமைக்குரிய ஆவின்னு ஒன்று இருக்கும்ல, ஸ்பிரிட் ஆஃப் ப்ரைடு. அது என்ன பண்ணுமோ அதை கவர்ந்து இழுக்கிறீங்க. உங்களுடைய தாட்டில், உங்களுடைய திங்கிங்கில், ஆண்டவர் தான் எனக்கு சூப்பராக பிசாசெல்லாம் விரட்ட எனக்கு ரொம்ப அருமையாக உதவிகள்லாம் செஞ்சுருக்கிறார், எனக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு, நான் என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு ப்ரைடு வந்து நம்மளை அறியாமலே அது வந்துடும். தெரியாமல் வந்துடும், தெரிஞ்சு அதை கரெக்டாக உட்காந்து ஜெபம் பண்ணி அதெல்லாம் விரட்ட ஆரம்பிக்கணும். நம்ம அப்படி வந்துடும் போது என்னவும் அந்த ப்ரைடுங்கிற ஸ்பிரிட்டை நம்ம என்ன பண்ணுறோம், கவர்ந்து இருக்கிறோம். அது என்ன பண்ணோம், வந்து ராயலாக உட்காந்துக்கும். இவன் வந்து என்ன கூப்பிட்டுட்டான், இவன் வந்து என்ன நினைச்சான், அதனால நான் இவனோட கை கோர்த்துக்கணும். அப்போ நாமளே என்ன பண்றோம், பிசாசுகளுக்கு டோர், என்ட்ரி பாயிண்ட்டை திறந்து விடுறோம். எந்த காரியங்கள் கர்த்தர் பரிசுத்தம்னு சொல்லலையோ, அசுத்தமான காரியங்களோ அதை எல்லாம் நம்ம யோசிக்கும் பொழுது, பிறரை மன்னிக்காம இருக்கும் பொழுது, பிறர் மீது பொறாமப்படும் பொழுது, பிறரோடு வாக்குவாதம் வந்து இந்த வகையான பிசாசுகள் என்ன பண்றோம், நம்ம என்ன பண்றோம், வா நீ வந்து என் கூடங்கிற மாதிரி கூப்பிடுற மாதிரி நம்ம பண்றோம். அப்போ இந்த திங்கிங், இந்த தாட் வழியா தான் வேலை செய்யறான்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் வேத வசனம் வாசிப்பு, ஜெபம், ஆராதனை, சபை கூடுதல் இதெல்லாம் விடாமல் இருக்கும் பொழுது நம்ம கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்வார். பரிசுத்த ஆவியானவரை எபிரேய பதத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, ரூவா ஹாகோதேஷ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அவர் தான் தெய்வீக ஞானத்தை தராரு, தெய்வீக வல்லமையை தராரு, தெய்வீக தன்மையை நம்மளுக்குள்ள உண்டு பண்றாரு. அப்போ தெய்வீக தன்மை நம்மளுக்குள்ள வர 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 இந்த பிசாசின் கிரியைகள், இந்த மாதிரி நெகட்டிவான காரியங்கள் நம்மளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் அவுட் ஆகிட நம்ம பார்க்க முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நாயானது தான் தைக்கிறதை தின்னு திரும்புவது போல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாய் என்ன பண்ணுமா, அது எதாவது சாப்பிட்டு கட்டிடுச்சுன்னா திரும்ப அதே தான் தின்னும். அப்போ நாம கர்த்தருக்குள்ள இல்லைன்னா இந்த மாதிரி காரியங்கள் நம்மளுக்குள்ள நடக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ராங் தாட்டு, நெகட்டிவான தாட்ஸ்லாம் நம்மளுக்குள்ள வரும். ஐயோ ஆண்டவரே நம்மளை நாயின்னு சொல்றாரு, அப்படி இல்லை. ஆவிக்குரிய சில காரியங்களை நம்ம புரிந்து கொள்ளணும். அந்த காலத்தில், இயேசு வாழ்ந்த காலத்தில் இவங்களை வந்து இவங்க பண்ணிடுவாங்க, அதாவது யூதர்களை, புறஜாதியில் இவங்க நாயின்னு சொல்லுவாங்க. ஸோ இது போல் ஆவிக்குரிய காரியங்கள் சிலது இருக்குது. அப்போ ஆண்டவர் நம்மகிட்ட சொல்ல வர்ற காரியம் என்னென்னா, தேவையில்லாததை நீயா இழுத்து போட்டுக்காத, உங்ககிட்ட இருக்கிற பரிசுத்தத்தை, உங்ககிட்ட இருக்கிற நன்மைகளை, நான் கொடுத்த ஆசீர்வாதங்களை, நான் கொடுத்த அதிகாரத்தை நீ தவறாக பயன்படுத்தாத, தேவையில்லாத இடத்துல தூக்கி போடாத. நீ என்ன பண்ற, ஓ எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு, ஆண்டவர் நிறைய சொல்லி கொடுத்துட்டாரு அப்படின்னு நீ என்ன பண்ணாத, போய் வீண் இல்லாத வழங்காத. அதுதான் நீ என்ன பண்ணாத, முத்துக்களை எடுத்து பன்றிகள் முன்னாடி போடாத அப்படிங்கிற. இப்போ நீதிமொழிகள் 26:11 வாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் என்ன சொல்றாரு, விலையேற பெற்ற முத்துக்களை போல நம்ம இருக்கிறோமோ. யோபு 28:18 இது சொல்லப்பட்டிருக்கு. முத்துக்களை பார்க்கலும் ஞானத்தின் விலை உயர்ந்தது. ஞானம்ங்கிறது என்னதுங்க, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
அவரே ஞானமானவர், அவர் பேரு. அப்போ 1 கொரிந்தியர் புஸ்தகத்துலையும் அது சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நம்முடைய ஞானமும் அவராகவே இருக்கிறாரு, நம்ம நீதி, நம்ம பரிசுத்தம், நம்ம மீட்பு அவர் தான் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல நீதிமொழிகள் 31:10 வாசித்து பார்த்தீங்கன்னா, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார், அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கணும் உயர்ந்தது. அப்போ நம்ம தான் அந்த ஸ்திரீ. நான் ஒரு பெண்ணா இருக்கிறதுனால இதை சொல்லலை. ஸ்திரீங்கிறது வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சபையாகிய ஸ்திரீ, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தேவனுடைய மனவாட்டி சபையை ஸ்திரீன்னு சொல்லப்படுது வேதத்துல. அப்போ நம்ம குணசாலியா இருக்கணும்னா நம்ம ரொம்ப விலையேறப்பட்ட முத்துவோட விலை வந்து 2000 சில லட்சக்கணக்கில் கூட சொல்றாங்க ஒரிஜினல் முத்துலாம். அதை விட நம்ம விலையேறப்பட்டவர்களாம். அப்போ நம்ம விலையேறப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது, நம்ம ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும்போது, நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் அது எவ்வளோ விலையேறப்பட்டது, அதை எடுத்து நம்ம எங்கே போடுறோம், பரிசுத்தமானதை எங்கே போட்டுடுறோம், ஆண்டிகள் கிட்ட போடாத. அவைகள் என்ன பண்ணுமா, பீறி போட்டு திரும்பி பார்க்கும். ஒன்னே என்ன பண்ணுறோம், ஒரு வழி பண்ணுறோம். அதுதான் அந்த பிசாசின் கிரியைகளை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. அது எப்பவுமே நம்மளை அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். பிசாசின் கிரியைகள் பாருங்க, எப்போ நம்ம ஆண்டவருக்குள்ளே வந்தோமோ, இயேசுக்குள்ளே வந்தோமோ, அது யோசிச்சுக்கிட்டே இருக்கும். இவ்வளோ நாள் இவன் ஏன் கஸ்டடியில் இருந்தான், இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட போயிட்டானே, இவனை எப்படி என் பக்கம் இழுக்கலான்னு நெகட்டிவான தாட்ஸை நம்மளுக்குள்ள அனுப்புவான். நெகட்டிவான காரியங்கள், ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சை, இந்த மாதிரி காரியங்களை அனுப்பி நம்மளுக்கு அஸ்திரங்களை அனுப்பி கொண்டே இருப்பான். நம்ம என்ன பண்ணணும், அது எல்லாத்தையும் களையணும், ஜெபிக்கணும். ஆண்டவரிடத்துல நம்மளுக்கு ஆண்டவரே இதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். அதுதான் நம்ம எபேசியர் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் நீங்கள் 10-18 வாசி பாருங்கன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அப்போது இந்த காரியங்கள்லாம் புது சிருஷ்டிக்குள்ளே நடக்குமோன்னா நாம இடம் கொடுத்தா நடக்கும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு, ஒரு அத்தாரிட்டி கொடுத்திருக்கிறாரு. இந்த வருஷம் வாக்குத்தத்தம் நம்மளுக்கு என்ன, தேசத்தில் நீ சுதந்திரி, நீ அதிகாரியாய் வாழ்வாய், நீ இதெல்லாம் சுதந்திரத்தை கொள்ள முடியும், ஆசீர்வாதங்களை பெற முடியும்னு சொல்லியிருக்கு. ஆனால் புது சிருஷ்டி மேலே ஏன் சாபம் வேலை செய்யுது, ஏன் சில ஸ்பிரிச்சுவல்னா நம்ம கொடுக்குற இடம்ங்கிறத புரிந்து கொண்டு இதுக்கெல்லாம் நம்ம விலக்கி காத்துக்கொள்ள ஜெபத்தில் ரொம்ப இன்னும் கொஞ்சம் சீரியஸாக அதை இறங்கும்போது நிச்சயமாக இவைகளை எல்லாம் நம்ம ஜெபிக்க முடியும், ஜெயிக்க முடியுங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த காரியத்தோடு நம்ம ஜெபித்து நிறைவு செய்யலாம். அன்பும் இறக்கமுள்ள நல்ல பிள்ளைங்க, இயேசுவின் நாமத்தினால உங்களிடத்தில் வருவோம், நன்றி செலுத்துகிறோம். எப்பேற்பட்ட நல்ல தகப்பனை நாங்கள் தொழுது கொள்ளும்படிக்கு சர்வ வல்லமையுள்ள ராஜா எங்கள் மத்தியில் உலாவுகிறீர்கள். இதோ இப்பொழுது கூட ஆண்டவரை பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதிருக்கும்படி, முத்துக்களை பன்றிகள் முன் போடாதிருக்கும்படி, எங்கள் வாழ்க்கையில் புது சிருஷ்டியாக இருக்கிற நாங்கள் எந்த ஒரு சூழ்நிலையும் பிசாசின் கிரியைகளுக்கு இடம் கொடுக்காமல் அவனுக்கு ஆண்டவரை கதவை திறந்து விடாமல் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் ரத்தத்தினாலே வேலி அடைத்து பலமாய் பாதுகாக்கப்பட்ட பிள்ளைகளாக எங்களுக்காக எங்கள் தேவன் கல்வாரி சிலுவையிலே வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு நாங்கள் நன்மையாய் வாழவும் ஆண்டவரே நீதியாய் நடக்கும் எங்களுக்கு உதவி செய்கிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே தேவரீர் இவர்களுடைய வழிகளை வாய்க்க பண்ணும், இவர்கள் குடும்பங்களை இயேசுவின் நாமத்தினாலே பிசாசின் சகல கிரியைகளிலிருந்தும் விலக்கி பாதுகாத்து உங்களுடைய நன்மைகளை பெற்று ஆசீர்வாதமான சாட்சிகளை நீர் மாற்றப் போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கே துதி கன மகிமை யாவற்றும் எடுத்து இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுள்ள ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் நம்மோடு கூடவே நம் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். God bless you.